நாய்க்கடி தொல்லை பெரும் பிரச்சனையாக வெடித்திருக்கும் நிலையில இனி சென்னையில் நாய் வளர்ப்போர் அதற்கான உரிமம் பெற வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருந்தது. வளர்ப்பு நாய்களை முறைப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாய்களை வளர்ப்போர் தங்கள் முழு விவரங்களை செல்போன் செயலியில் பதிவிட்டு வளர்ப்பு நாயின் புகைப்படத்தையும் பதிவேற்ற வேண்டும். இதற்கான கட்டணமாக 50 ரூபாய் வசூலிக்கப்படும். ராபிஸ் தடுப்பூசி ஆய்வுக்கு பின்னர் உரிமம் வழங்கப்படும். உரிமம் வழங்கப்படும் போது மைக்ரோசிப் பொருத்தப்படும் என்று மாநகராட்சி அறிவித்திருந்தது. உரிமம் பெற 1 மாத காலம் அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. அதன்படி நவம்பர் 24ஆம் தேதி முதல் உரிமம் பெறாமல் நாய் வளர்ப்போருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். சென்னையில் 6 இடங்களில் மாநகராட்சி சார்பில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவிக நகர், புளியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, நுங்கம்பாக்கம், கண்ணம்மாப்பேட்டை, மீனம்பாக்கத்தில் முகாம்கள் நடைபெற்றது. இந்த முகாம்களில் நாய்களுக்கு உரிமம் வழங்குவதுடன் மைக்ரோசிப் பொருத்தி தடுப்பூசி போடப்பட்டது. எனவே வளர்ப்பு நாய்களை வைத்திருப்போர் நாய்களுக்கான உரிமத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் 5000 ரூபாய் அபராதத்தை தவிர்க்க முடியும்.